மயிலாடுதுறை அருகே இருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் உறவினர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் தகவலை செய்தியாளர் அன்பு ரஹோத் வழங்கிட கேட்கலாம். அன்பு ரஹோத், வணக்கம். தொடர்ந்து உறவினர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? வணக்கம். காலையில் மாவட்ட கண்காணிப்பாளர் இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருந்தார். உறவினர்கள் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டிருந்தாங்க. பேச்சுவார்த்தையின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் 4 கோரிக்கை முன்வைத்தனர் உறவினர்கள். அந்த 4 கோரிக்கைக்கும் கண்டிப்பாக நான் செய்து தருகிறேன் என்ற ஒரு அடிப்படையில தற்போது அங்கிருந்து கலைந்து செல்ல சொல்லி கேட்டிருந்தாங்க உறவினர்களும் காவல் கண்காணிப்பாளர்களோட பேச்சு கேட்டு அப்போது தற்சமயமா கலந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அந்த ஒரு நம்பிக்கைத்தன்மை தற்போது வரை கைகூடவில்லை என்றும், மாவட்ட கண்காணிப்பாளர்கள் எங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பியை போட்டு அதை எங்களுக்கு கண்ணில் நேரில் காமித்தால் மட்டுமே நாங்கள் இங்கிருந்து கலைந்து செல்வோம் என்று தற்போது ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது மீண்டும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பேச்சுவார்த்தையில் இறந்து போனவர்கள் இருவரின் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். நிச்சயம் இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். உறவினர்கள் திரும்பவும் அவங்க கூறுவது, எங்களுக்கு அந்த 4 கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தால் நாங்கள் பிரேத பரிசோதனையை செய்து நாங்கள் பிரேதத்தை எங்கள் வீட்டுக்கு எடுத்து சொல்வோம் என்று கூறியிருக்கின்றனர். இந்த நிலையில மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட காவலர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். உறவினர்கள் தற்சமயம் கலைந்து சென்று திரும்பவும் மயிலாடுதுறை அரசு பெரியார் மருத்துவமனையில பெருந்திரளா சூழ்ந்து இருக்கிறாங்க. இன்னும் சில மணி நேரத்துல மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என்ன தகவல் தெரிவிக்கிறார், அந்த தகவலின் அடிப்படையில பிரேத பரிசோதனை என்பது நடைபெற இருக்கின்றது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி அன்பு ரஹோத். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.